அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திடல் இல்லாத சந்தர்ப்பங்களில் பள்ளியில் பிறநாள் தொழுகையை தொழலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் கட்டாயம் நபி அவர்கள் திடலில் தொழுதார்கள் என்று சொன்னால் நாங்களும் திடலில் தான் தொழ வேண்டும். நபி அவர்களுடைய வளமை நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளில் திடலில் தான் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். திடல் என்று சொல்லப்படும் பொழுது பெரிய ஒரு அளவு மைதானம் இருக்க வேண்டும் என்ற எந்த தியரியும் கிடையாது. ஒரு திறந்த வெளி இருந்தால் அதுவே போதும். அப்படி ஒரு இடமில்லாமல் எந்த ஊரும் கிடையாது. எவ்வளவு பெரிய நகரமாக இருந்தாலும் ஒரு சிறிய பகுதியாவது சிறிய ஒரு காணி துண்டாவது இருக்கும். அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் தொழுகை நடத்தலாம். நபி அவர்கள் பள்ளியில் தொழாமல், பள்ளியில் இடமிருந்தும் பள்ளியில் தொழாமல் மைதானத்தில் தொழுதால் அதில் ஏதோ தத்துவம், அதில் ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே நபி அவர்களுடைய வளமை அப்படி இருந்தால் அதே போலதான் நாங்கள் எங்களுடைய வளமையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய விடயங்களை நபி வழிக்கு முரணாக அமைத்து கொள்ளக்கூடாது. எனவே வருடத்தில் வரக்கூடியது இரண்டு பெருநாட்கள் தான். அந்த 2 பெருநாளையும் நபி வழியில் கொண்டாடக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, கடுமையான மழை பெய்கிறது என்று சொன்னால் அது வேறு விடயம். அது பள்ளிக்குள் தொழலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால், அல்லது ஒரு ஹோல் ஒன்றுக்குள் தொழுது கொள்ளலாம், மறைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் தொழலாம். ஒன்றுமே இல்லாமல், மழை ஒன்றும் இல்லாமல், இக்கட்டான சூழ்நிலை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் மைதானத்தில் தான், அதே போல் திறந்த வெளியில் தான் தொழ வேண்டும். திடலுக்குத்தான் நபி அவர்கள் போகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.